தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம், இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அன்றாவது நாம் பார்க்கின்றோம், இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர் சொல்கிற வார்த்தை, எப்படி என் மக்களை புரிய வைக்க முடியும், இந்த காலகட்டத்தில் விசுவாச வாழ்க்கையை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும், அதை இழக்காமல் இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற சமயத்தில் இதாக தெய்வம் நமக்கு சொல்லித் தருகின்றார். அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். பெற்றோர்களை நீங்கள் அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற சமயத்தில் தெய்வம் உங்களுக்கு தூண்டுவார். உங்களையும் முழுமையாக நீங்கள் விட்டுக் கொடுக்கிற சமயத்தில் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் வைக்காமல் இறைசனை முழுமையாக உங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது தெய்வம் உங்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் உள்ளத்தை தூண்டுவார். என்ன சொல்ல வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தூயாவின் வழியாக தெய்வம் அந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது நிச்சயமாக அது உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேரும். அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை ஆட்டி படைக்கின்ற பொழுது இது பாதிக்கப்படுகிற அந்த மனிதர்கள், தங்கள் கீழில் வேலை செய்யப்படுகிறவர்கள், அந்த வேலையில் பாதிக்கப்படுகிற அந்த மனிதர்கள் எப்படி போக வேண்டும், என்ன செய்யணும் தெரியாமல் இருப்பார்கள். அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களிடத்தில் எப்படி நாம் பேச வேண்டும், எப்படி அவர்களை மரியாதை நடக்க வேண்டும் என்பதை தெய்வம் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். மனிதர்களை எப்படி நீ மதிக்க வேண்டும் என்பதையும் அந்த நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை தெய்வம் வெளிப்படுத்துவார். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளவர்களுக்கும் அதிகாரிகள் நம்மிடத்தில் பல விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது நாம் கோபப்படாமல் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதையும், எந்த விதத்தில் நாம் செயல்பட வேண்டும் என்பதையும், அவர்களை ஏமாற்றாமல் எப்படி நம்முடைய நிலையை எப்படி அவர்களை புரிய வைக்க வேண்டும் என்பதை இறைவன் அந்த சமயத்தில் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், அந்த அதிகாரிகளை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் நம்முடைய பணித்தளத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வேலை செய்கிற வேலைகள், நாம் காண்கின்ற மனிதர்கள், இன்று நாம் காண்கின்ற மனிதர்கள், நம்மை காண்கின்ற மனிதர்கள், நம்முடைய வேலைகள், இதெல்லாம் நாம் விட்டுக் கொடுக்கிற சமயத்தில் தெய்வம் அங்கு செயல்படுவார். வேண்டிய காரியத்தை அவர் தருவார். அப்போ நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய அத்தனையும் இறைப்பாதத்தில் விட்டுக் கொடுக்கிற சமயத்தில் இறைவன் வேண்டிய சமயத்தில் வேண்டிய நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்தி நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொள்வார். பண்பாளர்களே, நாம் சிந்திப்போம். ஆண்டவரே, இதை முழுமையாக நான் விட்டு தருகின்றேன். என்ன சொல்ல வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பது நீத்தாமே தூய் ஆவி வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இதான் என்னுடைய குடும்ப சூழலையும் நான் வாழ்கின்ற நிலையை ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் வேலை செய்கிற இடத்தையும் அங்கே என் கூட உழைக்கின்ற சக ஊழியர்களையும் உன் கரங்களை நான் விட்டு தருகிறேன் சொல்லிக்கொண்டு நாம் ஒப்படுகின்ற பொழுது தெய்வம் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு தருவார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, நீத்தாமே என்ன சொல்ல வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்கின்றீரே, அதுக்கேற்றபடி நாங்கள் செயல்பட சக்தியை தந்திரலும், வல்லமையால் எங்களை நிரப்பியறலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.